இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மகாசேனா படத்தோட விமர்சனம். இந்த படத்துல விமல், சிருஷ்டி டாங்கே, மஹிமா குப்தா, ஜான் விஜய் முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. யோகி பாபுவும் ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. எழுதி இயக்கினது தினேஷ் கலைசெல்வன். மகாசேனாவை எந்த ஜான்ராவில் சேர்த்துக்கிறது அப்படின்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு காட்டு பகுதியில் 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் இந்த எல்லா சினிமாலையும் வரா மாதிரி காட்டுவாசிங்க மாதிரி இலை தழை இந்த மாதிரி ஏதோ ஆடையெல்லாம் கட்டிக்கிட்டு முகத்தில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஆ ஊ ஆ ஊ அப்படின்னு கத்திக்கிட்டு நரபலி அப்படி இப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் பேசும்பொழுது செந்தமிழில் தான் இவங்க பேசுவாங்க. அது எப்படி? அதெல்லாம் கேட்கக்கூடாது. இன்னொரு கூட்டம் இவங்களும் காட்டில் வாழற பழங்குடி தான். ஆனால் பார்த்தாக்கா ஏதோ மதுரை பக்கம் கிராமத்தில் இருக்கிற மாதிரி சாதாரணமாக வேட்டி, லுங்கி, சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சாதாரண தமிழில் பேசுவாங்க. இந்த கிராமத்துக்கிட்ட ஒரு புராதன சிலை இருக்கு, யாழீஸ்வரன் அப்படின்னு ஒரு சிலை. அந்த சிலையை முதல்ல சொன்ன கூட்டம் இவங்க கிட்டேருந்து திருடுறதுக்கு 3000 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறாங்களாம். ஏன் அப்படி? அந்த சிலையில என்ன விசேஷம் இருக்கு? கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை. ஆனா அந்த சிலை அவங்களுக்கு வேணும். இந்த கூட்டம் அதை கொடுக்க மாட்டாங்க. இந்த 2வது கூட்டத்தோட தலைவர் தான் செங்குட்டுவன். இது விமல் நடிச்ச பாத்திரம். இவருக்கு மனைவி, மகள், கூடவே ஒரு யானையும் உண்டு. சைட் ட்ரேக்ல வழக்கம் போல ஜான் விஜய் 235வது படமா ஊழல் அதிகாரியா நடிக்கிறாரு. இப்பதான் சமீபத்துல ரிவால்வர் ரீட்டால இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல அவர் வந்தாரு. இவருக்கும் ஏதோ காரணத்துக்காக அந்த சிலை வேணும். இன்னொரு சைட் ட்ராக்ல ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டமா அந்த காட்டுக்கு ட்ரெக்கிங் வரேன் அப்படின்ற பேர்ல அதே சமயத்துக்கு சேர்றாங்க. இவங்களுக்கு கைடு அப்படிங்கிற பேர்ல யோகி பாபுவோட பாத்திரம். சிலைக்காக எல்லாரும் சண்டை போடுறாங்க. கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் படத்தோட மொத்த கதையை. முதல்ல இந்த படத்துல மெயின் ஸ்டோரியே சரியில்லை. அது என்ன அப்படி அந்த சிலையில முக்கியமா இருக்குது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லப்படவே இல்லை. இதுல டஜன் கணக்கில் கிளைக்கதைகள். இந்த கிளைக்கதைகளுக்கும் மெயின் ஸ்டோரிக்கும் எந்த விதமான கனெக்டும் கிடையாது. விமல் பாத்திரத்தோட பேக் ஸ்டோரி, விமலுடைய மகள் பாத்திரம், அந்த யானையோட பாத்திரம், அந்த மொத்தமா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாத எழுதப்பட்டது. மெயின் கதை, கிளைக்கதைகள் எதுவுமே சரியா எழுதப்படலை. எதுவுமே ஜெல்லாகவே இல்லை. அடுத்தது இதுல வர பாத்திரங்கள். விமல் ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவன்னா அதுக்கு தகுந்த ஒரு கெத்து, ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஏன் ஒரு கெட்டப்பாவது அவருக்கு இருக்கணும். இது எதுவுமே சரியா இல்லை. ஒரு லுங்கி, ஒரு சொக்கா, பரட்டலை, தாடி மீசை, இந்த கெட்டப்ல வர ஒரு ஆளை பார்த்தாக்கா ஊரே மதிக்கிற, மரியாதை கொடுக்குற ஒரு தலைவர் மாதிரிலாம் இல்லாம, யோ ஓரமா போய் கை கட்டி நில்லையா அப்படின்னு சொல்ற ரேஞ்சில் தான் இவருடைய பாத்திரமே இருக்குது. இதுக்கு அட்லீஸ்ட் அந்த இன்னொரு கூட்ட தலைவியே பரவாயில்ல. மஹிமா குப்தாவோட பாத்திரம் நல்ல ஒரு கெட்டப்போட இவங்கள பார்த்தா ஒரு தலைவி மாதிரி தான் இருக்கு. ஹீரோ பாத்திரமே இப்படின்னா மற்ற பாத்திரங்கள்லாம் கேட்கவே வேணாம். எனக்கு என்ன புரியலன்னா, சரி ஜான் விஜய் அவர் வழக்கமா ஒரு கெட்ட அதிகாரி, ஓகே. ஆனா இதுல வர எல்லா போலீஸ்காரங்களுமே எல்லா ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். ஒரு சீன்ல ஒரு 3 போலீஸ்காரங்க கிராமத்துக்குள்ள ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த காட்டுக்குள்ள அவங்க வராங்க. இப்படி ஒரு காட்சி. இன்னொரு காட்சியில ஒரு 30-40 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம ஒரு 5-6 போலீஸ்காரங்க சும்மாவே அடிதடின்னு இறங்கிடுவாங்க. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் சிட்டியில படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஊர்லங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்? இந்த மாதிரி உருப்படாத கதை, கற்பனை, காட்சிகள் இதெல்லாம் எப்படி தைரியமா எழுதி படமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. இதுல காண்டாரா மாதிரி அதை காப்பி அடிச்சு ஒரு காட்சி வர இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க நடுவில். நான் நிஜமா சொல்றேன், தியேட்டர்ல ஒரு 20-25 பேர் தான் முதல்ல இருந்தாங்க. இன்டர்வல் பொழுது ஒரு 10 பேர் எழுந்து போனவங்க திரும்ப வரவே இல்லை. ரிவ்யூ போடணுமேங்கிறதுக்காக முழுசா உட்காந்து பார்க்க வேண்டிய தலையெழுத்து என்னோடது. அதனால கடைசி வரைக்கும் உட்காந்து நான் இதை பார்த்தேன். இதுல டைட்டில்ல வால்யூம் 1 அப்படின்னு வேற போடுறாங்க. இந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இதுக்கு மேலேயும் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யாராவது கேட்டா டைரக்டா ஸ்கிப் பண்ணி இந்த செக்ஷனுக்கு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த படம் ஓடுற தியேட்டர் பக்கம் கூட தலை வச்சும் படுத்துறாதீங்க. ஓடிடியில் வந்தாலும் பார்த்துறாதீங்க.
இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.